எல்லாத்துக்கும் சண்டே எப்படிங்க போச்சு? நல்லா போச்சா? வாங்க நம்மளோட சண்டே எப்படி போச்சுன்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டா தான் சண்டேனால நம்ம எந்திரிச்சோங்க. சரின்னு சொல்லிட்டு நாள் நைட்டே சென்னாவுக்கு வந்து ஊற போட்டிருந்தேன். இப்ப இந்த சென்னாவையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியா. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளு, அ கொஞ்சமா நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு. என்னதான் செய்றது சண்டே கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து தேங்காய், பச்சை மொளகா, ஒரு 3 பச்சை மொளகா, கேஷ்யூ, அப்புறம் வந்து சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு, இந்த இந்த வெங்காயம், தக்காளியோட இத சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் அளவுக்கு நம்ம சென்னாவ வந்து ஒரு நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்ப இந்த சென்னாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான சுவையில நம்மளுக்கு சென்னா கிரேவி தயாராயிருச்சு. பக்கத்திலேயே நம்ம அடுப்ப போட்டு நல்லா சுட சுட புஃப்னு ஒரு பூரியும் அ போட்டாச்சு. பூரிய சுட்டு எடுத்து பசங்களுக்கும் குடுத்து நம்மளும் ஒரு சண்டே பொழுத காலை பொழுத இனிதே ஏத்தியாச்சு. நீங்க என்னென்ன பண்ணீங்க சண்டே அதில? அப்படின்றதையும் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. பூரி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்திலேயே நம்ம வீட்டு பக்கத்திலேயே அதாவது ஒயிட்ஃபீல்டு நெக்ஸஸ் மால் இருக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் தாங்க. அப்படியே பூரி சாப்பிட்ட சொக்கல்ல அப்படியே கொஞ்சம் ஜாலியா போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இங்க முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நெறைய ஸ்டால் போட்டிருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல சாக்லேட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் இந்த டெசர்ட் ஐட்டம்ஸு சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே கொஞ்சம் நம்மளும் பூரி சாப்பிட்டோம் இல்லையா? சொக்கலா தானே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, வேணுன்றத பசங்களுக்கு தேவையானத வாங்கிட்டு, அப்படியே நாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சண்டே பொழுது எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வீட்லயே தானே இருக்கோம். பசங்களும் ஸ்கூலு, மொபைல் ஃபோன்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க. இப்படி கொஞ்சம் கூட்டிட்டு வரதுனால, கொஞ்சம் படிப்பு படிப்புன்னு இருக்காங்க. இந்த இடம் வந்து ஆல் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நாங்களும் என்னமோ சர்ப்ரைஸ்ன்னு நெனச்சா, ஃபோட்டோ தாங்க மேடம் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே நம்ம கீழ வந்தோம்னா, அந்த புக் ஸ்டால் வந்து எப்பயுமே நாங்க போவோம். பசங்க படிப்பாங்க. நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் வாங்கிட்டு, கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம். பக்கத்துலேயே நான் அப்படியே பார்த்துட்டு இந்த சூப்பரா இருந்துச்சு. இந்த பச்சை பசேல்னு இந்த செடிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சுங்க. அந்த 1 வீக் ஃபுல்லா பசங்களோடயே ஓடிட்டு, நம்மளும் கிச்சன் கிச்சன் போறோமா, அப்படியே ரிலாக்ஸா போறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த புக்ஸு எல்லாமே பார்த்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையா நல்லா பார்க்கலாம். பார்த்துட்டு அங்க வந்து நெறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆ அதாவது இந்த குட்டி குட்டியா அந்த யூனிக்கான பேக்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. சூப்பரா இருந்துச்சு. அதேபோல பெரிய சைஸ் பேக்லேருந்து சின்ன சைஸ் பேகும் நம்மளால பார்க்க முடிஞ்சுங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போடுறாப்புல கண்ணுக்கு தென்படுறது சாக்லேட்ஸ் தான். இந்த சாக்லேட்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிட்டு, நெறைய சாக்லேட் ஐட்டம்ஸும் அங்க இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு புடிச்ச சாக்லேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும். அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் சைட்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. யுனிக்கா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு பார்க்க. பார்க்கறதுக்கு தான் நல்லா இருந்துச்சு. ரேட்லாம் எக்கச்சக்கமா தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேம்ஸ் ஐட்டமு, இந்த யூனிகார்ன் கேமு எல்லாமே கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. அதோட ரேட்டும் பாருங்களேன். சரி ஒண்ணு எடுக்கலாம், வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதோட ரேட்டும் ₹500 போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு, இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வேணும்னு சொன்னானுங்க. அதனால அங்கேயும் போய் முடிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கு ஜாலியா பாய் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க.